மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. சாரிண்ணா அடிண்ணா, நீங்க எத்தனை அடி அடிச்சாலும் நான் வாங்க ரெடியா இருக்கேண்ணா. ஏன்னா நான் பண்ணது சின்ன தப்பு இல்லைண்ணா, அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். அதை நான் இப்போதானே உணர்ந்தேன். அடிண்ணா, நீ எத்தனை அடி அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேண்ணா. வாய் மூடு. இவ்வளவு நாளா நீ சின்ன பொண்ணுன்னு நான் நினைச்சிட்டேன். அது தப்புன்னு இப்ப காமிச்சிட்டேன். சாரிண்ணா. சாரியா? நீ என்ன மன்னிக்கிற அளவுக்கு சின்ன தப்பா பண்ணியிருக்க? ஆமா, உனக்கு அப்படி என்ன நிலா மேல கோவம்? அது வந்து லட்டு, உன்னை நான் குழந்தைய மட்டும் தான் பார்த்தேன் லட்டு. ஆனா நீ எப்படி லட்டு உன் அண்ணன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன்? எனக்கு புரியல. எதுக்கு நானும் அவ்வளவு பிரியணும் நீ நினைச்சா? சத்தியமா நீங்க அவங்கள விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியலண்ணா. நீங்க அம்மா அப்பா உங்களுக்கு கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உங்க மனசுல பிரியா நீ தான் இருக்காங்க. அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு வெளியில சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இவங்களோட கட்டாயமா வாழ்ந்தாகணுமே வாழ்றீங்களோன்னு நினைச்சுதான் அவங்களை எப்படியாவது உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு முடிவு பண்ணேண்ணா. அதனால தான் இப்படியெல்லாம் தப்பு மேல தப்பு பண்ணிட்டேண்ணா. கட்டாயமா? ஏய், கட்டாயப்படுத்தி என்ன வாழ வைக்கிறதுக்கு நான் என்ன குழந்தையா? இல்லைண்ணா, அவங்க பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதனால உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கை வாழ்றீங்கன்னு நினைச்சு தப்பா இப்படியெல்லாம் பண்ணிட்டேண்ணா. ஏய், எனக்கு அவளை பிடிக்கலன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? ஆமா, அவளுக்கு தாலி கட்டுற வரைக்கும் எனக்கு அந்த கல்யாணம் தான் பிடிக்கல. எப்போ என் பொன்னாடி ஆயிட்டாலும் அதுக்கப்புறம் அவ கூட நான் வாழ்ந்துதானே ஆகணும். பிடிக்காம இல்ல, பிடிச்சு வாழ்வேன். பால் பாரதி, நீ இவ்வளவு சீப்பா நடந்து பண்ண நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இவ்வளவு நாளா நீ சின்ன பொண்ணுன்னு நினைச்சு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு அது தைரியமா என்கிட்ட வந்து சொல்ற பத்தியும். அண்ணா, நீங்க தானே சொல்லியிருக்கீங்க எந்த தப்பு பண்ணாலும் அதை நீயா வந்து ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு மன்னிப்பு உண்டு. நானா கண்டுபிடிச்சா கடைசி வரைக்கும் மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? அதனாலதானே நீங்க நடிச்சாலும் பரவாயில்ல, கண்ணு போட்டாலும் பரவாயில்லன்னு நானே வந்து சொல்லலான்னு வந்து சொன்னேன்னா. இப்ப நீங்க சரத் அண்ணா கிட்ட பேசும்போதுதான் நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேண்ணா. நீங்களும் அவங்கள விரும்புறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேண்ணா. மன்னிச்சிடுங்கண்ணா. சாரிண்ணா. ஏன் லட்டு, நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் கூட தவறுதெல்லாம் என் ட்ரெஸ்ஸஸ் இதுலயே அந்த போட்டோ இருந்திருக்கும், அது தெரியாம இவ பார்த்திருப்பான்னு நினைச்சு விட்டுட்டேன். ஏன் ஷரத் கூட சொன்னோம், உங்க வீட்லயும் யாரும் ஏதோ பண்றாங்கடா, இந்த போட்டோவை வச்சு முன்னையும் சிஸ்டரையும் பிடிக்க பாக்குறாங்கன்னு அவன் சொன்ன போது கூட நான் பெருசா காதுல வாங்கிக்கல. ஏன்னா அம்மா அப்பா லட்டுன்னு இவங்கள யார் நம்ம வாழ்க்கைய நாசம் பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா லட்டு, இதுக்கு பின்னாடி நீதான் இருக்கன்னு நினைக்கும் போது சத்தியமா என்னால ஏத்துக்கவே முடியல லட்டு. மன்னிச்சிடுங்கண்ணா. உங்களுக்கு அவங்கள பிடிக்கல, உங்க மனசு அவங்க இல்ல, நீங்க ஏதோ அப்பா அம்மா வற்புறுத்ததுனால தான் அவங்க கூட வாழ்றீங்கன்னு நினைச்சிட்டேன்னா. அதனால இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா மன்னிச்சிடுங்கண்ணா. லட்டு, அப்ப அவன் என்ன பண்ணிட்டான்? நான் எப்படி அவளை வெறுத்து ஒதுக்க முடியும்? நம்ம குடும்பமான போகக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு அவன் மனமேடையில வந்து உட்காந்தான். அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக நம்ம அப்பா மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அன்னைக்கு அவன் மனமேடையில வந்து உட்காந்தான். என் கையால தாலியும் கட்டிக்கிட்டான். அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? அவன் அன்னைக்கு நினைச்சிருந்தான் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, இவரையும் பிடிக்கலன்னு. உங்க வீட்டு மானம் போனா எனக்கு என்னன்னு அவன் போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? நம்ம அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்டு. அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக நம்ம அப்பாவோட மானம் போகக்கூடாதுன்னு அவன் ஆசை எல்லாத்தையுமே அடக்கிட்டு எனக்கு கழுத்து நீட்டினான். அவன் நினைச்சிருந்தான் எப்பவும் என்ன பிடிக்கலன்னு உதறி தள்ளிட்டு போயிட்டு இருக்கலாம்ல. அவன் எதுக்கு நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றணும்? அவளுக்கு எதுக்கு நம்ம மேல அக்கறேன்? நம்ம அப்பா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவன் எல்லாத்தையும் சதிச்சுக்கிட்டு இருந்தான். ஏன் இது ஏன் உனக்கு புரியல? என்ன சொல்லணும்னா அவன் வாழ்க்கையே பண்ணி வச்சிருக்கான். அப்படிப்பட்டவளுக்கு நான் என் மனசை மாத்திக்கலனா நல்லாவா இருக்கும்? கடைசி வரைக்கும் அவளை தள்ளி வச்சு வேடிக்கை பார்ப்பேனா? இப்படிப்பட்ட ஒருத்திய நான் கடைசி வரைக்கும் ஏத்துக்கலனா நான் மனுஷனே கிடையாது தெரியுமா? இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் அவளை நான் ஏத்துக்கல லட்டு. உண்மையாவே என் மனசு அளவுல அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லட்டு. அதுக்காக தான் அவளை நான் என் மனைவியாவே ஏத்துக்கிட்டேன். உனக்கு தெரியுமா லட்டு, பிரியா நீ பிரியா நீன்னு சொல்றீங்க. பிரியா பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒரு நாளாவது அவ என்னை பத்தி நினைச்சிருப்பாளாம், என்கிட்ட கேரிங்கா பேசியிருப்பாளாம், இல்ல கேரிங்கா தான் நடந்திருப்பாளாம் லட்டு. அவன் என்கிட்ட எந்த வகையிலுமே அன்பாவும் பாசமாவும் நடந்துக்கல. லவ் பண்ணுங்கிற பேருக்காக என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான், அவ்வளவுதான். எனக்கு ஃபேக்டரியிலயோ இல்ல வெளியில ஏதாவது ப்ராப்ளம்னா நான் மைண்ட் அப்செட்ல இருப்பேன். அது கூட அவளுக்கு தெரியாது. என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான். ஆனா இவன் அப்படி கிடையாது. என் முகத்துல சின்னதா சேஞ்சஸ் தெரிஞ்சா கூட, ஐயோ சார் என்னாச்சு சார், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, இல்ல ஃபேக்டரியில ப்ராப்ளமா, இல்ல வெளியில ஏதாவது ப்ராப்ளமா சார்னு என் 1008 கேள்வி கேட்பான். ஏன் தெரியுமா?
அவளுக்கு நானும் அவ்வளோ பிடிக்கும். அதனாலதான் என்னோட சின்ன மாற்றத்தை கூட அவளால தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு என்கிட்ட கேரிங்கா இருக்கான். அவளோட லவ் மொத்தமே எனக்கு கொடுத்துருக்கான். இப்ப சொல்லு, இப்படிப்பட்ட ஒருத்தைய நான் கடைசி வரைக்கும் ஏத்துக்காமலே இருக்கணுமா? அப்படி இருந்தா நான் மனுஷனா சொல்லு? சரி, என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேண்ணா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எதுவுமே தெரியாம நான் இது முட்டாள்தனமா பண்ணிட்டேண்ணா. சாரிண்ணா. உங்க வாழ்க்கையை அழிச்சிட்டேன்லண்ணா. சாரிண்ணா. அவங்க கிட்ட இப்பவே போய் நான் மன்னிப்பு கேட்கறேண்ணா. லட்டு, இப்ப நீ சொல்றதாவது உண்மையா இல்ல இதுவும் ஏதாவது நடிப்பா? ஐயோ அண்ணா, இல்லண்ணா. சத்தியமா இல்லண்ணா. நான் இப்ப நடிக்கலாம்ல. உண்மையாவே சத்தியமாவே சொல்றேண்ணா. என் மனசளவுல இருந்து தானே சொல்றேன். அவங்க கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேண்ணா. அண்ணா, எனக்கு அவங்க மேல கோவம் வந்ததுக்கு காரணமே உங்க மனசு அவங்க இல்லைன்னு நினைச்சுதானே நான் கோவப்பட்டேன். ஆனா இப்ப அவங்களும் நீங்க இந்த அளவுக்கு விரும்புறீங்கன்னு தெரிஞ்சிச்சோம். இதுக்கப்புறம் நானும் ஏத்துக்கலாம். எப்படின்னா, நீங்க என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கீங்க அவன் என் பொண்டாட்டின்னு. அப்பெல்லாம் இவர் வேற வழி இல்லாம சொல்றாருன்னு நினைச்சேனே தவிர உங்க மனசுல அவங்க இருக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சிக்கவே இல்லைண்ணா. இப்பதானே புரிஞ்சுக்கிட்டேன். சாரிண்ணா. லட்டு, அவதான் லட்டு என் பொண்டாட்டி. அவளை தவிர வேற யாருக்குமே அந்த இடத்துல இடம் கிடையாது. புரியுதுண்ணா. நான் இவ்வளவு நாள் இதை புரிஞ்சுக்காம இருந்துட்டேனா, முட்டாளா இருந்துட்டேனா. சாரிண்ணா. இவ்வளவு நாள் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு இப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன். ஐம் ரியலி சாரிண்ணா. அண்ணா, நான் உங்ககிட்ட போய் நான் எல்லாத்தையும் சொல்லி அவங்க கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேண்ணா. கண்டிப்பா கேட்கறேண்ணா. உண்மையாவே நீ உணர்ந்துட்டல? சத்தியமா உணர்ந்துட்டேண்ணா. அண்ணா, நீனா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியும்ல. உண்மையில சத்தியமா சொல்றேண்ணா. எனக்கும் அவங்க தானே அண்ணி. அவங்க மட்டும்தான் அண்ணி. இது போதும் லட்டு, நான் சொல்றேன். அப்பா அவகிட்ட நீ மன்னிப்பு கேளு. இப்ப நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னேன்னு கூட அவகிட்ட காமிச்சிக்க வேண்டாம். புரியுதா? இனிமேலாவது கரெக்டா இருப்பல்ல? அண்ணா, சத்தியமா இருப்பேண்ணா. நாளையில இருந்து என்னண்ணா, நான் இப்பவே போய் அவங்கள அண்ணின்னு கூப்பிடுறேண்ணா. லட்டு, இப்ப எதுவும் கூப்பிட வேண்டாம். நான் சொல்றப்ப கூப்பிடு. சரியா? அது வரைக்கும் இப்ப எப்படி இருந்தியோ அப்படியே இருக்கிற மாதிரியே நடி. அதுக்காக உண்மையா இருந்துடாத. சரியா? அண்ணா, இது அண்ணன் சொல்றல, அது கேளு. சரியா? சரி, அழாத. கண்ணை தொடச்சுக்கோ. இனிமே அண்ணன் உங்ககிட்ட எப்போ போல பேசும். சரியா? ஓ, போய் படு. போமா. ஒரு தாய பெத்தெடுத்தாளே, ஒரு வாழ்வு அவ வாழ தத்து விட்டேனே, கருவீட்டில் பூத்து விட்டோம். நாளில் நீ என் தாயே, சில நாளில் நீ என் சேயே, நீ மடி மேல் சாயும் போது அந்த வானம் விரிக்கும் தாயே, எப்போதுமே என் கூட தான். இல்ல குட்டி, எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஆனா நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல. சாரி அண்ணி. அன்னைக்கே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன். அண்ணா தான் நான் சொல்லும் போது கேளுன்னு சொன்னாங்க. என்ன மன்னிப்பீங்களா அண்ணி? ஐயோ பாதி, என்ன மன்னிப்பியா அப்படி இப்படின்னு பெரிய வார்த்தைலாம் கேட்குறேன். அவ்வளோ பெரிய மனுஷ ஐடியா என்ன நீனு? இல்லை அண்ணி, நான் ஒன்றும் சின்ன தப்பு பண்ணலை. நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போதான் அண்ணி எனக்கே தெரிஞ்சது. சாரி அண்ணி. பாதி, என்ன பாதி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கேன்? இதெல்லாம் நீ பண்ணனா இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? நீ உன் அண்ணன் மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்னு அர்த்தம் அதானே? இல்ல அண்ணி, நான் பண்ணது பெரிய தப்பு. நீங்க பெரிய மனசு பண்ணி நான் பண்ணது தப்பு இல்லாத மாதிரி நீங்க பேசுறீங்க. ஆனா எனக்கு தெரியும் நான் பண்ணது இவ்வளவு பெரிய தப்புன்னு. நான் பண்ண தப்பால தானே நீங்களும் அண்ணனும் இவ்வளவு நாள் தெரிஞ்சிருந்தீங்க. சாரி அண்ணி. இல்லைண்ணா அண்ணன் எப்பயோ அவர் காதல் உங்ககிட்ட சொல்லி நீங்க ரெண்டு பேரும் எப்பயோ சேர்ந்திருக்க வேண்டியது. என்னால தானே அண்ணி இவ்வளவும்? இல்ல பாரதி, இது எது நடக்கணும்னு இருந்திருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு நீ எல்லாம் ஒரு காரணமும் கிடையாது. ஆமா, பாதி ஒரு பக்கம், நானும் ஒரு பக்கம். சப்பி, அப்படி எவ்வளவு சாரி சப்பி. ஐயோ கீத்து, உங்ககிட்ட நான் தானே சாரி கேட்கணும். சாரிங்க, நான் தப்பா நினைச்சி தப்பாலாம் நினைக்கல. நீங்க என் புருஷன் பக்கத்துல நின்னதும் எனக்கு கோபம் வந்துருச்சு, அதனாலதான் அடிச்சிட்டேன். சாரிங்க. ஐயோ சப்பி, நீங்க கோபப்பட்டதெல்லாம் நியாயம் தான். ஆனா என்ன, அடி மட்டும் கொஞ்சம் பலமா அடிச்சிட்டீங்க. அதை மட்டும் நெக்ஸ்ட் டைம் குறைச்சிக்கோங்க. பாருங்க, 4 விரல் அப்படியே 15 போய் நிக்குது. சாரி கீத்து, நீ இவ்வளவு ஃப்ரீயா எடுத்துப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஐம் சாரி கீத்து. அட என்னங்க சப்பி, இப்படிலாம் நடக்கணும்னு பிளான் பண்ணதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் மறுபடியும் சாரி சாரி சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி, இப்படியே சாரி சாரி சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்களா? பாவங்க, என் ஃப்ரெண்டு ரொம்ப ஏக்கமா இருக்கான். அவனுக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்க. அவளுக்கு தெரியுது
உனக்கு தான் என்ன தெரியல. என் லவ்வ சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. மேடம் டவுட் மேல டவுட் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் அங்கிருந்து அவங்க மனசுல இருக்கிறது இன்னும் சொல்லல. எப்படி சொல்லுவேன்? அது அது வந்து ஏய், என்னடி பண்ணாடி வெக்கப்படுறியா? ஏய், இனிமே வெக்கத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. வெக்கப்படுறேன்னு மறுபடியும் தள்ளி வைக்காத, சரியா? போங்க. ஐயோடா, இப்படிலாம் வெக்கப்படாது. என்னமோ உனக்குள்ள பண்ணது. அடி குல்ஃபி, சொன்னதுக்கு இன்னும் பதிலே சொல்லலையே. ஏய், ஐ லவ் யூன்னு சொன்னேன். அதுக்கு இன்னும் அங்கிருந்து பதிலே வரலையே. அது அது வந்து நானும் தான். ஏய் குல்ஃபி, என்னடி நானும் தானா? நானும் தானா? எனக்கு புரியல. நானும் தானே. நீங்க சொன்னதுதான் நானும் தான். என்ன சொன்னேன்? ஏய், ஏன் அந்த வார்த்தையை என்ன பார்த்து சொல்ல மாட்டியா? டே அர்ஜுன், நாங்களும் இங்கே தான் இருக்கோம். எங்களெல்லாம் கொஞ்சம் வழி அனுப்பிட்டு அப்புறமா ரொமான்ஸ் பண்ணுங்களேன். அப்பா, இந்த கொசுத்தலை தாங்கல. இந்த விச்சு சார், என்ன கொசுவெல்லாம் விரட்டணும் அவ்வளவுதானே? விரட்டிடுறேன். கீர்த்து மேடம். போயிட்டேன்ப்பா. பாரதி. நானும் கிளம்பிட்டேன். அப்பா, எல்லா கொசையும் விரட்டியாச்சு. சார், இனிமே நீங்க ஏன் நிலாக்குட்டியை நல்லா பார்த்துப்பீங்க. ஏன் நிலாக்குட்டி இனிமே எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். நானும் கிளம்புறேன் சார். ஏய், ஐ லவ் யூ டி குல்ஃபி. I love you so much. I love you. ஏய், என்ன லவ் யூ மட்டும் சொல்றேன்? இவ்வளோ நாளா வேற மாதிரி கூப்பிட்டு இருந்தீங்க. அது மாதிரி கூப்பிடுறது? போங்க. ஏய், நான் தான் சொன்னல, இனிமே இந்த வெக்கத்துக்குலாம் வேலையே இருக்கக்கூடாது. இங்க பாரு, வெக்கப்படுறேன்னு எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்க விடாம பண்ணிடாத. இவ்வளோ நாள் இருந்த உரிமையை விட இப்போ எனக்கு அதிகமாக இருக்கு. அதனால நான் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்துடணும். கொடுப்பியா? போங்க. இது நாளைக்கு ஆகாது. இவ்வளோ நாளா விளையாட்டா என்ன வம்பு இழுக்கணும்னு எப்படி எப்படிலாம் கூப்பிட்டு இருந்தேன். இப்போ வாங்க போங்கன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கூப்பிடலாம்ல? ம் ம் கூப்பிடலாமே. அதுக்கு என்ன, கூப்பிட்டுட்டா போகுது. மாமோய். நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன். முத்தமிட்டால் மோசம் என்ன உண்டாகும்? விடுங்க. என்னங்க பண்றீங்க? ஏய், என்னடி என்ன பண்றேன்னு தெரியாத மாதிரி கேட்குறேன். ஏய், இவ்வளோ நாள் கொடுக்கறதுக்கு முன்னாடி எத்தனை சாரி கேட்டுப்பேன் தெரியுமா எனக்குள்ளவே? ஓரடி குல்ஃபி மன்னிச்சிடுறேன்னு. இப்போதான் எதுவுமே கேட்காம எனக்கு ஃபுல் ரைட்ஸோட கொடுத்துருக்கேன். லவ் யூடி. உள் நெஞ்சு துடிக்கும், உள்ளுக்குள் வெடிக்கும், பூப்பொல்ல அணைக்க பொறுமை இல்லை. பெண்ணொன்று புதுமை, கண்ணாடி பதுமை, கையாள தெரிந்தால் கவலை இல்லை. உன்னை அணைச்சி உன் காதோரம் வாழ்ந்துக்கிறேன். உன்னை பின்னி உன் மூச்சு காத்தோட பேசிக்கிறேன். உன்னை நெருங்கி உன்னை மிச்சம் வைக்காம எடுத்துக்கிறேன். உன்னை எனக்குன்னு கொடுத்துறியா? ஏய், என்ன ரெடி உன்னை எனக்கு கொடுத்துருடி. எனக்கு ஏன் எனக்குன்னு உன்னை முழுசாக கொடுத்துரு. இந்த அர்ஜுன் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாண்டி. என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். என் அழகு தேவதைய பொத்தி பொத்தி பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லை, என் மொத்த அன்பு லவ் எல்லாமே உனக்குன்னு கொடுத்த என் நெஞ்சோட அணைச்சு என் பொண்டாட்டிய அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பேன். அதுக்கு தான் சொல்றேன், உன்னை எனக்கு கொடுத்துரு. நான் என்ன தரது? நீங்க கேட்கவே வேணாம், தாராளமா எடுத்துக்கலாம். அதே போல உங்களையும் எனக்குன்னு கொடுத்துடணும். என் குழந்தைய நான் பத்திரமா பார்த்துக்கணும்ல, அதனால எனக்குன்னு கொடுத்துடணும்.
என்ன சொன்ன? உன்னோட குழந்தையா? அடி குல்ஃபி, இவ்வளோ காதலை இவ்வளோ பாசத்தை என் மேல வச்சுக்கிட்டு ஏண்டி வாய் திறந்து சொல்லாம உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்த? ம் ஆமாம், எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆசை. ஆனால் உங்கள் மனசு நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியலல்ல. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அப்புறம் தானே என் காதல் உங்ககிட்ட சொல்ல முடியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமேன்னு காத்துட்டு இருந்தேன். பிரியாவோட ஃபோட்டோ விஷயத்தில் நான் உங்கள் மனசில் இருக்கேன்னு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் உங்களை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். உங்கள் கூடவே இருக்கணும். ஏன்னா நான் உங்கள் பொண்டாட்டி இல்லை, நான் எப்படி உங்களை விட்டுட்டு போகிறது? அதனால தான் உங்கள் கூடவே இருக்கணும்னு உங்ககிட்ட சேட்டை பண்ணேன். ஆனால் அப்போ கூட நீங்கள் மாசையவே இல்லை தெரியுமா? அப்போல்லாம் அப்படியே கம்பீரமாக கெத்தாக இருந்தீங்க. கொஞ்சம் கூட ஒரு இடத்துல விழ மாட்டீங்க. ஆனால் விழற மாதிரி வந்தீங்க, ஆனால் விழாமல் உஷாராயிடுறீங்க. ஏய், யார் சொன்னா நான் விழலன்னு? எத்தனை இடத்துல கவுந்தேன்னு எனக்கு தாண்டி தெரியும். எத்தனை இடத்துல என்னையே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம இங்க வந்து அப்பவே ஏதாவது பண்ணிடுவேணும்னு ரொம்ப தயங்கிட்டு இருந்தேன். அவ்வளவு கண்ட்ரோலா, அதையும் மீறி கண்ட்ரோலா இருந்திருக்கேன்னு பாத்துக்கேன். ஏன்னா எனக்கு உரிமையானவனும் நான் உண்மையா தொடும்போது அவ சம்மதத்தோட எல்லாமே கிடைக்கணும். எனக்கு வேணுங்கிறத அவ சம்மதத்தோட எடுத்துக்கணும். இப்ப எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சம்மதம் தானே? அது வந்து ஓய் குல்ஃபி, இதை தாண்டி நான் எதிர்பார்த்தேன். என்கிட்ட நீ எந்த ஒரு தயக்கமும் இல்லாம இப்படி உனக்கான உரிமையை எடுத்துக்கணும். இப்ப வெக்கம் வந்ததும் என் மேல சாஞ்ச பத்தியா? இதுதான் எனக்கு வேணும். எப்பவுமே உன்னை என் நெஞ்சோட வச்சுக்கணும், எப்பவுமே வச்சுக்கணும். நீ இருப்பல்ல? உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? ம் ஆமாம், எனக்கும் இது எத்தனை நாள் ஆசை தெரியுமா? ஓடி வந்து உங்களை கட்டிக்கணும், உங்கள் மேலே சாஞ்சிக்கணும், உங்கள் நெஞ்சு மேலே தூங்கணும். எவ்வளோ ஆசைகள் இருந்தது தெரியுமா? பாரு ஏண்டி, இவ்வளவு ஆசையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எதையும் வெளிக்காட்டாம இருக்கா? அது எப்படிங்க காட்ட முடியும்? நானும் ஒரு பெண் அல்லவா? எனக்கும் அச்சம், மடம், நாணம், உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு எல்லா பருப்பும் வரும்ல. ஏய், இது தாண்டி உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொமான்ஸ் பண்ற இடத்துலயும் நக்கல் பண்ற பத்தியா? அதுதான். ஏய், சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்? என்ன உன் புருஷனை ஏத்துக்கிட்டியா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை போய் பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா என்ன? உங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எந்த அளவுக்குன்னு சொல்ல தெரியல, ஆனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க பார்க்காத போதெல்லாம் நான் உங்களை பார்த்து சைட் அடிப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்க ஃபோன் பேசும்போது, லேப்டாப்ல யூஸ் பண்ணும்போது, காஃபி குடிக்கும்போது, இப்படி நிறைய இடத்துல உங்களை நான் சைட் அடிச்சிருக்கேன் தெரியுமா? ஏய் குல்பி, உன்னை வைக்கப்படாதுன்னு சொன்னேன். ஆனா நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வெக்கமா இருக்குடி. என்னையே வெக்கப்பட வைக்கிறடி குல்பி. பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே உங்களை வச்சுக்கணும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீங்க என்னடா பிடிக்குமான்னு கேட்குறீங்க? அப்பா, ஏய், ஏற்கனவே உன் பார்வையும் ஒரு சில ப்ராப்பர்ட்டியும் என்னை போதையில வச்சிருக்கோம். இப்போ உன்னோட பேச்சு இப்போ முடியலடி. இப்படி என்ன எப்பவுமே போதையில வச்சிருந்தோம், நான் என்ன தாண்டி பண்ண முடியும்? போங்க, இப்படி பேசினா எப்படி? ஏய், என்ன அது சொன்னல, இனிமே வெக்கலாம் படக்கூடாது. என்ன இப்படி பேசணும்? இன்னும் இதை விட பயங்கரமா பேசுவேனே. அப்ப என்ன பண்ணுவேன்? பேச மட்டும் இல்ல, இனிமே பயங்கரமா பண்ணுவேன். அப்ப என்னடி பண்ணுவேன்? சரி, நம்ம இங்கே எவ்வளோ நேரம் இருக்கிறது? வீட்டுக்கு போகலாமா? ஏய், என்ன வீட்டுக்கு போலாமான்னு கேக்குறேன். இனிமேதான் எங்க விஷயமும் இருக்கு. நீ என்னடா வீட்டுக்கு போலாங்கிற? அதுக்குள்ளலாம் வீட்டுக்கு போக வேணாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சிறப்பா முடிச்சுட்டு அப்புறமா ஒரு உண்மையா வீட்டுக்கு போலாம். என்ன ஓகே தானே? என்ன இவர் என்னென்னமோ சொல்றாரு? இல்ல,
அது போய் கொண்டாடி அது இதெல்லாம் கிடையாது. சரி, உள்ள வந்து இங்கேயே பார்த்துட்டு இருக்கியே, திரும்பி பார்த்தியா? அங்க திரும்பி பாரு, டெக்கரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. அப்புறம் இந்த டெக்கரேஷன் எதுக்குன்னு உனக்கு தெரியும். பாருடி, பார்த்ததுக்கு அப்புறமா சொல்லு. நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொறுமையா வீட்டுக்கு போலாமா இல்ல உடனே வீட்டுக்கு போலாமான்னு? அடியாத்தி, இவரு இப்ப ரெடியா இருக்காரு போல இருக்க. இப்ப என்ன பண்றது? ஏய், என்ன எப்படி செட்டப்லாம் நல்லா இருக்கா? மூடுக்கு ஏத்த மாதிரி இருக்குமா? உனக்கு பிடிச்சிருக்கா? என்னடி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான்? எல்லாம் எப்படி இருக்கு? ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? ஏங்க, அது வந்து ஏய், என்னடி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டதும் தள்ளி போறேன். ஓ, வெக்கம் வெக்கத்துல தள்ளி போறேன் அப்படிதானே? பரவாயில்ல பரவாயில்ல, இந்த விஷயத்துக்கு வெக்கமும் தேவைதான். அதுக்காக ரொம்ப வெக்கலாம் வேண்டாம். ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? ஏய், என்னடி? ஓ, ஸ்ட்ரைட்டா வெடிக்க போறியா? பரவாயில்ல, அது கூட எனக்கு வசதியா தான் இருக்கும். மாமா வர. ஐயோ, இவர் என்ன ரொம்ப ஃபாஸ்டா இருக்காரு? ஏய், என்ன என்னடி பக்கத்துல வர வர தள்ளி போயிட்டே இருக்கேன். அதான் எல்லாம் ஓகே இல்ல, அப்புறம் என்ன? ஐயோ, இவர் வர வேகத்தை பார்த்தா அஞ்சிருவாரு போல இருக்கே. ஐயோ, கடவுளே கடவுளே கடவுளே. ஐயோ, கடவுளே, இல்ல இல்ல இல்ல, வேணுங்க வேணுங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. ஏய், என்ன பாருடி குல்பி, நான் எதுவும் பண்ணல, என்ன பாருடி. அடி பொண்டாட்டி, எதுவும் பண்ண மாட்டேன் பாரு. ஆமா, இவர் எதுவும் பண்ணல. ஏங்க, நீங்க ஏய், நான் லவ் சொல்லிட்டேங்கிறதுக்காக இன்னைக்கு எல்லாமே நடக்கணும்னு எதனா இருக்கா என்ன? எனக்கு தெரியும், இன்னும் 2-3 நாளைக்கு எதுவும் இல்லைன்னு தெரியும். ஏய், இதுக்காக மட்டுமாடி காத்துட்டு இருந்தேன். எனக்கு தேவை உன் காதல், எனக்கு வேணும். என் காதல் உனக்கு கொடுக்கணும். என் காதலை உனக்கு கொடுத்துட்டேன். உன்னோட காதலை நான் வாங்கிக்கணும்ல, அது மட்டும் தான் எனக்கு தேவை. இது நமக்குள்ள எப்ப நடந்தாலும் சரி, நடக்காம எங்க போயிட போகுது? கண்டிப்பா நடக்கும். இப்ப இல்லைன்னா என்ன, எப்ப நடக்கணுமோ அப்ப நல்லாவே நடக்கும். பயப்படாத, இப்ப எதுவும் பண்ண மாட்டேன். ஓகேவா? என்னங்க, தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏய், தேங்க்ஸா? ஆமா, எதுக்குமா இந்த தேங்க்ஸா? இல்ல, நீங்க கிட்ட வந்ததும் ரொம்ப ஆசையா இருக்கீங்க. இப்பவே ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. அது மட்டும் இல்ல, நான் இந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியலையா. ஏன்னா நீங்க ரொம்ப ஆசையா இருக்கீங்களா, இந்த சமயத்துல இப்படின்னு சொன்னா நீங்க கோவப்பட்டு வெக்ஸ் ஆயிட்டீங்கன்னா அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம பயந்துட்டு இருந்தேன். ஏய், எதுக்கு இந்த பயம்? அதான் சொன்னல, இனிமே நீ என்கிட்ட உரிமையா நடந்துக்கடி. நான் புருஷன்டி, எதுக்கும் பயப்படாத. உன் மனசுல எது பட்டாலும் என்கிட்ட நேரடியா சொல்லு, சரியா? ஏய், அது மட்டும் இல்ல, உனக்கு இப்ப என்னன்னு எனக்கு தெரியாது. உன் பக்கத்துல இருந்து உன்னை பார்த்துக்கிட்ட வேண்டிய நானு. அப்படி இருக்கும்போது உடனே இதெல்லாம் வச்சுக்கணும்னு சொல்லுவேனா? இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு. சரி, நம்ம வீட்டுக்கு போலாம். எது வந்தாலும் வீட்டுக்கு போய் பொறுமையா பேசலாம். வீட்டுக்கு போலாமா? நம்ம வீட்டுக்கு போய் நம்ம வீட்டு பெட்ரூம்ல எதுவாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து நம்ம பெட்ல உட்காந்துட்டு என்ன வேணாலும் பேசலாம். போலாமா? உண்மையாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். சத்தியமா நான் எதிர்பார்க்காத வாழ்க்கை இது. என் மனசுல நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு என்ன ரொம்பவே அனுசரணையா பார்த்துக்கிறீங்க.
ஐ லவ் யூ அர்ஜுன். ஏய், என்ன சொன்ன? லவ் யூ அர்ஜுனா? அடி பொண்டாட்டி, நீ ஏன் பொண்டாட்டிடி? நீ என்ன சொல்லணும்? உன்னை நான் புரிஞ்சுக்கணும்டி, உன்னை புரிஞ்சு நடந்துக்கணும். அதுதான் ஒரு நல்ல புருஷனுக்கு அழகு. எனக்கு தெரிஞ்சு நான் உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கிறேனா? நல்ல புருஷனா நீ இருக்கேனா? ம் எதுவும் பண்ணலன்னா என்ன, இது மட்டும் பண்ணிக்கலாம்ல. லவ் யூடி. டி அர்ஜுன், என்னடா இதெல்லாம்? விடுடா. ஏன் அர்ஜுனா? அடி பொண்டாட்டி அண்ணா. அடிக்காதடா, வலிக்குது. ஏய், இனிமே அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என்னோட ஏய், இப்ப என்ன பேசாதடி, கண்ட்ரோல மீறி ஏதாவது பண்ணிட போறேன். மச்சி அந்த ஐயோ விடுங்க, சரத்தனை வந்து காப்பாருங்க. அவனு தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நம்மள ஓட விட்டு உதைப்பானு. அப்ப கூட பாத்துக்க, இப்ப கூட உன்னை நான் தான் காப்பாத்திருக்கேன். சரி இங்க பாரு, ஒன்றதெல்லாம் பண்ணிட்டு சமாளிச்சுட்டு இருக்கேன். உன்னங்க வீக்கம் வந்தது காரணமே இவன் தான்மா. நீங்க உங்க மேலதான் தப்பு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி டோரை லாக் பண்ணிருக்கணும்ல. என்ன அவனுக்கு சப்போர்ட்டான். அதனால இப்போதைக்கு நீ ரூமை வெக்கேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 2 நாளைக்கு ஒரே மஜா தான். அதனால ரூம் வேஸ்டா போகுது. சரி என்ன பண்ண மச்சி? என்னடா 2 நாள் போதுமா இல்ல ஒரு வாரத்துக்கு புக் பண்ணிடுவான்? கொழுப்ப பத்தி அவனுக்கு ஏற்கனவே கடுப்புல இருக்கு. இன்னைக்கு கிடைக்கலன்னா என்ன, இன்னொரு நாள் இதை விட நல்லதா கிடைக்கும். மச்சி நான் சொல்றேன்ல, ரூமை வெக்கேட் பண்ணு, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். நீ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேரு.